பிரான்சின் சமூக வீட்டு வசதி அமைப்பில் நிலவும் பற்றாக்குறை மற்றும் பலவீனம் குறித்து நாட்டின் தணிக்கை குழு சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கை பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பல பகுதிகளில் கிடைக்கும் வீடுகளின் பற்றாக்குறை, நீண்ட காத்திருப்பு பட்டியல்கள் மற்றும் சில சமயங்களில் மிகவும் தாராளமான அணுகல் விதிகள் போன்ற காரணங்களால் மக்கள் வீடு பெறுவதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். விண்ணப்பங்களை பரிசீலனை செய்வதற்கே பல மாதங்கள் ஆவதோடு நாடு முழுவதும் சுமார் 9 லட்சம் விண்ணப்பங்கள் இன்னும் நிலுவையில் உள்ளன. தேவைக்கு கிடைக்கும் வீடுகளுக்கும் இடையே கடுமையான சமநிலையின்மை நிலவுகிறது. 2024ஆம் ஆண்டில் தேசிய தரவுத்தளத்தில் சுமார் 2.4 மில்லியன் விண்ணப்பங்கள் பதிவாகியுள்ளன. இது 10 ஆண்டுகளுக்கு முந்தையதை விட 10 லட்சம் அதிகமாகும். மொத்தம் 4.8 மில்லியன் சமூக வீட்டு வசதி அலகுகள் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் மிக குறைந்த எண்ணிக்கையிலான வீடுகளே பயன்பாட்டிற்கு வருகின்றன. இதனால் புதிய விண்ணப்பதாரர்கள் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியுள்ளது. பொதுவாக நம்பிக்கைக்கு மாறாக ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமேயானதாக இல்லாமல் பிரான்சின் மொத்த குடும்பங்களில் சுமார் 72% அதாவது பெரும்பான்மையான மக்கள் இதற்கு தகுதியுடையவர்களாக உள்ளனர். விரும்பும் இடத்தின் இருப்பிடம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வருமான வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டாலும் 2024ஆம் ஆண்டில் விண்ணப்பதாரர்களின் சராசரி மாத வருமானம் 1782 யூரோவாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது.